கணவர் என்னுடைய விஷயத்துல எல்லாத்தையும் கவனம் எடுக்கிறார், என்னுடைய உடல் ரீதியான ஆரோக்கியமான விஷயத்துல கவனம் செலுத்துறார், அதே மாதிரி என்ன அவர் ரொம்ப மதித்து வைத்திருக்கிறார் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு என்ன செய்யணும், உணர்த்தப்பட வேண்டும். அப்படிப்பட்டன்னு சொன்னா வாழ்க்கை சீரான வாழ்க்கையாக அமைந்துவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்போ நம்முடைய முஆமலா பழக்க வழக்கங்கள் நாம எப்படி கணவர் மனைவிட்ட பழகுறோமோ அது மாதிரிதான் அவளும் என்ன செய்வாள், பழகுவாள். அன்புள்ளவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய முன்னுதாரணம் அவங்க தான். அவங்க எப்படி மனைவியோட அன்பா பழகி இருக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும். எப்படி ஆயிஷா நாயகி சில நேரங்களில் ரோஷப்பட்டு கோபப்படும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எப்படி அந்த விஷயத்தை சால்வ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்குன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டால் அப்போ ஆயிஷா நாயகி அவங்களுக்கு தெரிஞ்சிரும் இப்ப கோபத்துல இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி கோபப்பட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும் ஆயிஷா கோபப்படுகிறாள். அந்த அளவுக்கு பேச்சில, செயல்பாட்டுல, நடவடிக்கையில, பார்வையில இரண்டு பேரும் கண்டுகொள்வாங்க. அந்த அளவுக்கு இருவர்களும் புரிந்து செயல்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு மனைவியோட புரிந்துணர்வோட நடந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஒரு புரிந்துணர்வு இல்லாதனாலதான் பிரச்சனையே. மனைவியனுடைய கேரக்டர் இப்படித்தான், கணவருடைய கேரக்டர் இப்படிதான் அப்படின்றத புரிந்து அதன் அடிப்படையில் வாழ்க்கையை கொண்டு போகணும்.